அரசமுறை பயணம் ஒன்றை மேற்கொண்டு நேற்றைய தினம் கொழும்பை சென்றடைந்த சீன வெளிவிவகார அமைச்சர் ஒங் யீ நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் கட்டியெழுப்புவது தொடர்பில் விரிவாக ஆராய்ந்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அவரது உத்தியோகபூர்வ இல்லமான ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்காவுடனான உறவை மேலும் வளர்த்துக் கொள்ள சீன அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கும் சீன வெளிவிவகார அமைச்சர், ஸ்ரீலங்காவின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கட்டுமான பணிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். இதற்கமைய போர்ட் சிட்டி திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கான திகதி குறித்தும் ஆராய்ந்துள்ளார். அதேவேளை கூடிய விரைவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகப் பணிகளை முழுமைப்படுத்தவும் சீனா நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியுள்ள அவர், மேலும் பல பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு உதவ தயார் என்றும் தெரிவித்துள்ளார். சீனாவின் தொடர்ச்சியான உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போர்ட் சிட்டி விடயத்தில் தாமதம் ஏற்படுத்தப்பட்டதற்கான வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் சீன வெளிவிவகார அமைச்சர் ஒங் யீ ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போதும் போர்ட் சிட்டி திட்டத்தை மீள ஆரம்பிப்பது உட்பட சீன அரசால் மேற்கொள்ளப்பட இருக்கும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது.